அருணா கார்டியோ கேர் மற்றும் தேவேந்திர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி இணைந்து கார்டியோ ரெகவலேஷன் வாரத்தை முன்னிட்டு இருதய நோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அருணா கார்டியோ கேர் இயக்குநர் டாக்டர் அருணாச்சலம் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் தேவேந்திர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி சேர்மன் டாக்டர் வினோதினி நிவேதிதா பேரணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அருணா கார்டியோ கேர் ஊழியர்கள் மற்றும் தேவேந்திர காலேஜ் மாணவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். இது கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் வீக்காக தேவேந்திர காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி மற்றும் அருணா கார்டியாக் கேர் இணைந்து கொண்டாடி கொண்டு இருக்குது. அதாவது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் என்று சொல்வது இருதயம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். மாரடைப்பு சார்ந்த நோய்கள். கிட்டத்தட்ட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 17 மில்லியன் மக்கள் உயிரிழந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நோயால். இந்த நோய் முக்கியமாக வளரும் நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளில் தான், பங்களாதேஷை தான் 75% மக்கள் மாரடைப்பு சார்ந்த நோயால் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு, நல்ல உறக்கம் மற்றும் புகைப்பிடித்தலை தடுப்பது, இந்த 4 இதை பின்பற்றி வந்தாலே 70% மாரடைப்பு சார்ந்த நோய்கள்லேருந்து நம்ம காத்துக்கொள்ளலாம்னு உலக சுகாதார நிறுவனம் கூறிக்கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகமாக, ஈவன் பெண்கள் மத்தியிலையும் அதிகரித்து வருகிறது. உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மைதா சார்ந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய பொரித்த உணவுகளை மக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. உடற்பயிற்சி அறவே இல்லை. குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் அதிகமாக அந்த பிஇடி பீரியட் என்று சொல்லுவாங்க, அந்த பீரியட் எல்லாமே அறிவியல் சார்ந்த பீரியடாக மாற்றிக்கொண்டும் மற்றும் குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கொண்டு டிஜிட்டல் மீடியாவை எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த இதில் இருக்கிறனால ஸ்க்ரீன் டைம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா அது சர்க்கரை நோயாளியாக மாறுவதற்கு, மாரடைப்பு வருவதற்கு 4 மடங்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் குழந்தைகள் மற்றும் எல்லாருமே நம்ம பெரியவர்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த கார்டியாக் ரீஹேபிலிட்டேஷன் என்னென்னா, ஒரு மாரடைப்பு வந்தவர்கள், இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவர்கள், இல்லை வால்வு மாற்றி அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அவங்க திருப்பி எப்படி மறு வாழ்வு, அதாவது அவர்களுக்கு ஒரு ரீஹேபிலிட்டேஷன் வாழ்வை கொடுப்பதுங்கிறதுக்காக தேவேந்திர காலேஜிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக 3 அம்சங்கள் சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு பேஷண்ட் பைபாஸ் ஆப்ரேஷன், வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட், ஏஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காருன்னா எப்போ அவர் நடக்கலாம், எப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்போ அவர் குனிந்து நிமிரலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக மக்களுக்கு எடுத்துரைப்பது. உதாரணமாக பைபாஸ் பண்ணவர் 1 மாதத்துக்கு அப்புறமா நல்லா அவங்க குனிந்து நிமிர முடியும். 3ஆவது நாள் 5ஆவது நாளே ஐசியூக்குள்ளே அவங்க வாக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் 10 நிமிடங்கள் நடக்கலாம். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணவர்கள் 2ஆவது நாள்லேருந்தே எல்லாமே செய்யலாம். அது மாதிரி உணவு பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி, பழங்கள், மீன், முட்டையில் வெள்ளைக்கரு, சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். பொரித்த உணவுகள், அதுக்கப்புறம் வடா, பஜ்ஜி, பூரி, கோபி 65, சிக்கன் 65, மைதா, பரோட்டாவெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு உப்பு சார்ந்த பொருட்கள், ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், கருவாடையும் குறைத்து கொண்டு மீன், அதுக்கப்புறம் கோழி குழம்பு வைத்து உணவு எடுத்துக்கொள்ளலாம். மட்டன் ரொம்ப அரிதாக குழம்பு வைத்து சாப்பிடலாம். இரவில் மாமிசங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். 7 மணி நேரம் நல்ல 6 to 7 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கங்கள் அவசியம். தியான பயிற்சி, முதல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பது.
அதுக்கு தியான பயிற்சி பண்ணலாம், நல்ல புஸ்தகங்கள் வாசிக்கலாம், உறவுகளோடு பேசலாம், நல்ல சிரிப்பான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். மூணாவது என்னென்னா, அவர்கள் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, மாத்திரை சாப்பிட வேண்டாம். அப்படி கிடையாது. மறுமாரடைப்பு, மறு பிரச்சனைகளை, ஹார்ட் ஃபெயிலியரை தடுப்பதற்கு குறித்த நேரத்தில் மாத்திரைகளை உணவு கொள்ள வேண்டும். அதற்கு அவர்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும். இதையெல்லாம் பொறுத்து தான் இவங்க வந்து இந்த ப்ளக்கார்ட்ஸில் இந்த நான் கூறிய இந்த எல்லாத்தையுமே தான் இண்டிவிஜுவலாக எடுத்து எப்போ மாத்திரை ரெகுலராக எடுக்கணும், மருத்துவரை எப்போ எத்தனை மாதம் ஒரு முறை இல்லை 3 மாதம் ஒரு முறை சந்திக்க வேண்டும், ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், சுகரை செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும், HbA1c என்ற ஆவரேஜ் சுகர் 7% கீழ் இருக்க வேண்டும், கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மாதிரி மாத்திரைகளை உணவு கொள்வது, மருத்துவரை பார்ப்பது, உடற்பயிற்சி செய்வது, உணவு பழக்க வழக்கம், மன அழுத்தத்தை குறைப்பது, இந்த 5 முக்கியமான இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த பேரணியில் ப்ளக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இவங்க தேவேந்திர காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியும் அருணா கார்டியாக்கரும் இணைந்து இன்றைக்கு இந்த கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ரேலியை பண்ணுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவேந்திர காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி மற்றும் அருணா கார்டியாக் சேர்ந்து நடத்தும் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் ரேலி. இந்த ரேலி மூலமாக நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம உடற்பயிற்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்ட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இது ஒரு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியாக இதை இன்றைக்கி பண்ணணும்னு பண்ணுறோம். நம்ம அதுக்கு எல்லாரும் அந்த விழிப்புணர்ச்சியை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம முன்னெடுப்போம். நன்றி.